நல்லா நம்ம ஜெபம் பண்றோம், நிறைய முயற்சிகளை, ஆவிக்குரிய முயற்சிகளை கூட எடுத்து பார்க்குறோம். என் குடும்பத்தில் இன்னும் ஒரு விடுதலை வரவே மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல, லாக்கான மாதிரி கிடக்குது, பூட்டப்பட்டது மாதிரி கிடக்குது. இதுல மட்டும் எனக்கு ஒரு ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு உபவாசம் அவசியம். அல்லேலூயா. பலர் தப்பா நினைக்கிறாங்க. உபவாசம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு திருமணம் நடக்கல அதனால உபவாசம், குழந்தை இல்லை அதனால உபவாசம், வீடு கட்டணும் அதனால உபவாசம், இப்படி நிறைய வெரைட்டியா, சரீரத்தில் வியாதி அதனால நான் உபவாசம் போடுறேன்றாங்க. ஆனால் உபவாசத்தின் அர்த்தம் அதுவல்ல. அல்லேலூயா. உபவாசத்தின் அர்த்தம் அது கிடையாது. உபவாசம் அப்படின்னா தேவனுடன் வசிப்பது. வாங்க தம்பி, தேவனுடன் நாம் வசிப்பது. நம்முடைய உடைமைகளை எல்லாம், சுகத்தை எல்லாம், சமாதானத்தை எல்லாம் பிசாசு ஒரு விதத்திலே போராடி கொள்ளையாடி கொண்டே இருக்கிறார். அந்த பிசாசினுடைய வல்லமைக்கு மேல நம்ம வல்லமையா, பவரா இல்லைன்னு சொன்னா அவன் நம்மிடத்துல பறித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உபவாசத்துக்கும் வல்லமைக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, இருக்கு. உங்க சரீரம் வருத்தப்பட உங்க ஆவி மனுஷன் ஒரு அக்கினி ஜுவாலையை போல எரிகிறான். அல்லேலூயா. ரொம்ப பசியா இருக்கிற நேரத்தில் ஆவி நொறுங்குண்ட ஆவியாய் மாறுகிறது. நல்லா சாப்பிடும்போது கண்ணீர் வராது ஜெபத்தில். நல்லா சாப்பிடும்போது ஒரு ஜெபம் ஒரு பாரம்பரியமா இருக்கும். ஆனா பட்டினி கிடக்கும்போது ஏன் அழுகிறோன்னு நமக்கே தெரியாது. அப்படி ஒரு உடைப்பு நம்முடைய இருதயத்திலே உண்டாகும். நீதிமொழிகள் 23-24 நினைக்கிறேன், வாசிக்கத. நீதிமொழி 23-26. என் மகனே, எனக்கு உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்களின் வழியை நோக்குவதாக. அவ்வளவுதான தம்பி? உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. உன் இருதயம் உன் கண்ணு. உபவாசத்துக்கு சரியான அர்த்தம் இதுதான். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உபவாசம் எடுக்கிற ஒரு நபர், கவனிங்க, உபவாசம் எடுக்கிற ஒரு நபர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று முழுமையாக கொடுத்து விடுவதுதான் உபவாசம். அவருடைய வழிகளை மட்டும் நான் பார்க்க போறேன்னு சொல்லி அவருடைய வழிகளை மட்டும் பார்க்கறது தான் உபவாசம். என் சுயநலங்களுக்காக நான் உபவாசத்தை பயன்படுத்தினேன்னா கிடைக்காம இருக்காது, கிடைக்கும். ஆனா இந்த வழிமுறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வீழ்ந்து போகவே மாட்டீங்க. இந்த மாசம் மார்ச் 1ஆம் தேதி, இந்த மாசம் நீங்க அதிகமா உபவாசித்து பாருங்க. உங்க குடும்பங்கள்ல நிறைய வித்தியாசம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த உபவாசம் எதுக்குன்னு சொன்னேன்? தேவனோடு வசிப்பதற்கு ஒரு உபவாசம் எடுங்கள். கவனிங்க. மோசேயை ஆண்டவர் ஜெபிப்பதற்கு மலை மேலே அழைத்தார். மலைக்கு போனார். ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். எத்தனை நாள் பேசினாரு? 40 நாள் பேசி முடித்த பிறகு அனுப்பிட்டார். அந்த 40 நாள் மோசே புசியாமலும் குடியாமலும் இருந்தார். சொல்லுங்க, புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அந்த 40 நாளும் யாரோட வசித்தான்? தேவனோட வசித்தான். எதை கேட்டுக்கிட்டு இருந்தான்? எதை கேட்டுக்கிட்டு இருந்தாமா? அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தான். எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான்? இரவும் பகலும், இரவும் பகலும் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். உபவாசம் எடுக்கிற பிள்ளை தன்னுடைய நொறுங்குண்ட வாழ்க்கையின் காரியத்தை, சொந்த காரியத்தை முதலாவது சொல்றதை விட, ஆண்டவரே நான்
உங்கள் சமூகத்தில் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு நிற்கிறேன், உங்களை நான் தேட மாட்டேன்றேன், என்னத்துக்காக உங்களை தேடுகிறேன், எதற்காக உங்களை தேடணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. அந்த வழிகளெல்லாம் விட்டுட்டு என்னுடைய சொந்த காரியத்துக்காகவே நான் தேடி இருக்கிறேன்னா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் அந்த 40 நாட்கள் அல்லது 21 நாட்கள் அல்லது 7 நாட்கள் 3 நாட்கள் யார் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறார்களோ அந்த உபவாச நேரத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உபவாசம் எடுக்கும்போது உங்க இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும். என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்களுக்கு நான் என்ன தருவேன்? சேமத்தை தருவேன். உபவாசம் என்பது எதற்கான்னு சொன்னா, ஏதாவது என்னிடத்திலே பொல்லாத வழிகள் இருக்கிறதா ஆண்டவரே, அதை நான் முதல்ல சரி பண்ணாம எனக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. விரதம் இருக்கிறேன் சும்மா பட்டினி இருந்துட்டு நம்ம எல்லா வேலையிலையும் செய்கிறதுனால ஆண்டவர் அது அனுக்கிரகமான உபவாசம்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்ச பிறகு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பைபிளும் கையுமா இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் உண்மையான உபவாசம். அல்லேலூயா. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது உங்களுக்கு பைபிளிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடு, ஜெபத்திலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடு, ஆவியிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடு, ஆவியில் கிடைக்கிற தரிசனங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் பேரை காமிப்பார் அல்லது ஊரை காமிப்பார். அவர் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம் ஏன் பல காரியங்களை ஜெயிக்க முடியலன்னா, உங்க வாழ்க்கை உங்களை தாக்குகிற அசுத்த ஆவிகளுடைய வல்லமையை விட உயரத்தில் இருக்க வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யுது சொல்லுங்க? உங்க குடும்பத்தில் உங்க எல்லைக்குள்ள உள்ள அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது அல்லவா? அந்த ஆவிக்கு மேல வல்லமையை கொடுக்கிறது உபவாசம். அல்லேலூயா. நீங்க பலவீனம் அடைவீங்க, கையெல்லாம் குடையும், டயர்டாகும். ஆனா உள்ளான மனுஷன்ல இருந்து பவர் ஆஃப் காட் வெளியே இறங்கும். செவ்வாய்க்கிழமை அதுதான் நடந்துச்சு. இந்த உபவாசம் எடுத்து அந்நிய பாஷையில் ஜெபம் வந்த பிறகு சும்மா அப்படி நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். பாட்டு ஆவியானவர் பொழிந்து ஜனங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி இருந்துட்டே இருந்தேன். அதனால என்ன தொடர போறோம், இந்த 40 நாள் அப்படியே உபவாசமா தொடர்ந்துருவோமா அப்படின்னு கவனிங்க. ஒரு உபவாசம் என்பது ஒரு நாள்